நேற்றைய நாளில் இந்த முருகமூர்த்தி வீதி தானாவோட சங்கான பகுதியில் வந்து நேற்றைய நாளில் வந்து ஒரு 30 பார்சல் கொடுத்தாங்க. 30 பார்சல் கொடுத்துருப்போம். அந்த பார்சல் எல்லாமே வந்து முடிஞ்சிடுது. அப்போ மீண்டும் மறுபடியுமாக இன்றைய நாளில் புலம்பெயர் தேசங்களில் இருந்து சுவிஸ், கனடா, ஜெர்மனிலேருந்து வந்த பணத்தில் 130 பொதிகள் வந்து எடுத்திருந்தோம். அந்த 130 பொதிகள் வந்து எடுத்த உடனே வந்து எங்களுக்கு ஞாபகம் வந்தது, இந்த பகுதிக்கு வந்து இன்னொரு 40 பொதிகள் வந்து நேற்றைய நாளில் தெருவு மட்டும் சொல்லி இன்றைக்கு வெறுவை மட்டும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இன்றைய நாள் இங்கே வந்து இந்த 40 குடும்பத்துக்கான அந்த பொதிகளை வந்து கொடுத்துருக்குறோம். இந்த உதவியை செய்த எங்களுடைய சுவிஸ், கனடா, ஜெர்மன் நாட்டில் இருக்கிற எங்களுடைய உறவுகளுக்கு அவங்களுடைய பேர் நினைக்கினே வந்து 2 வீடியோக்களில் வந்து சொல்லிட்டேன். அதனால் அவங்களுக்கு ரொம்பவே நன்றியை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்றேன். நேற்றைக்கு 30 இடத்தை கொடுத்தது, 30 பேரை கொடுத்தது. இன்றைக்கு 5 வாங்க. அப்போ கொஞ்சம் வாப்பா இங்கே காட்டுங்க. நேற்று நாள் 30 குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. நேற்றைக்கு சொல்லியிருந்தோம் இன்றைக்கு வருவோம்னு சொல்லி அதே மாதிரியே இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் 40 பொதிகள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த பொதிகளை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த பொதிகளுக்கான பணத்தினை வழங்கிய சுவிஸ் மற்றும் கனடா, ஜெர்மன் அந்த 3 நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வீட்டுக்காரர் இருக்கணுமா? நிற்கிறா போய் என்ன சாப்பிட வந்தீங்களா? ஓகே, நாங்கள் நேற்றே சொன்ன மாதிரியே என்கிட்ட வந்துட்டோம். சரியா? ஓகே ஓகே ஓகே. நேற்று அங்கே கொடுத்தாங்க 30-25 பேர் கொடுத்தாங்க. கொடுக்காதாங்களே கொடுக்குறோமா? கிடைக்குமா? சாமான் கொடுக்க வந்துருந்தா கடி வேண்டி எங்க போனாலும் எங்களை தடுத்து படங்கள் இல்ல அவன் அம்மா கொடுத்தது பாப்பா வேணும் அங்க கொடுத்து மிச்சம் பண்ணா வசந்தி அக்கா வாங்கோ, ஓடியாங்கோ. அக்கா என்னடா நீ கோரஸ் பாடுற? இந்த வீடை பாருங்க அப்படி இல்ல இல்ல அது கொடுக்காத ஆக்களுக்கு கொடுக்குறோமே. சரியா? இந்த வீடை பாரு, அந்த வீடை பாரு. ஆமா, இங்கே முழுக்க சேராதான் கிடக்கு ஃபுல்லா. அம்மா பாலம் வேலையை போட்டோமா? நீங்க மட்டும் பண்ணிக்கிறீங்க? அக்கா அது பாட்டா போட்டு வந்துருக்கீங்க. பாட்டா எல்லாம் வந்துருக்கீங்க. பாட்டா போட்டு வந்துருக்கீங்க. சரியா? பாட்டா இல்லையா? பாட்டா இருக்குல்ல. அப்புறம் என்ன அந்த வருத்தங்களை நம்ம வந்தாலும். சரியா? பாட்டா போடுங்க. ஓகே, பாய். ஓகே, நான் கொடுக்கலாமா? ஓகே. அக்கா ஓட்டத்தை பாரு. என்ன தம்பி நீ அம்மாவுக்கு வேணும். ஓடியா 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 அம்மா வேணும். அம்மாவுக்கு கொடுக்க கொடுக்க அங்க இருக்கு. அந்த அம்மா இந்த என்னையா
சரி சரி அவன் பிரச்சனை இல்லை இது அம்மா நேற்றைக்கு தந்ததுல தந்திருக்க நேற்றைக்கு வந்தாங்க அங்கே ஒரு பகுதி கொடுத்துறாங்க சொன்னதுக்காண்டி உங்களோட புலம்பெயர் மக்கள்லாம் வெளிநாட்டுக்கார காசு அனுப்பி தான் இந்த காசு இதெல்லாம் உங்களுக்கு தாரமே சரி ஓகே கிடைச்சிட்டுது இதுக்கு ஒரு ஆள் தானே ஒழுங்கைக்குள்ள வரதும் இல்லை அவரால் அந்த கலாக்கா அக்கா சோதியக்கா அந்த கலாக்கா இங்க வாக்கு கொடுங்க அண்ணா இந்த அம்மாக்கா வாக்கும் கொடுங்க ஓகே ஓகே இங்க வாக்கும் கொடுங்க அம்மா நேற்று சொன்ன மாதிரியே வந்துக்கலாமா சரியா நேற்றைக்கு 30 பேர் கொடுத்தாங்க இன்றைக்கு சொன்னதுக்காண்டி வந்துடுறாங்க 40 பேர் குடும்பம் இந்த அக்கா கொடுங்க அவாக்கு நைட்டு கொடுத்து மற்றது இல்லை போய் அடிக்கும் இது உங்களுக்கு கண்டனைக்கு பண்ணுங்க கண்டனைக்கு அடியான அம்மா கொடுங்க வாக்கா சரி கொடுத்ததில்ல அதுல கொடுக்க கும்பிட்டு கேட்கறோம் பாருங்க அப்படித்தான் நான் கேட்கணும் நீங்க சாப்பிட்டீங்க எல்லாருமே சண்டை பிடிக்க கூடாது நேற்று கொடுத்தாங்க காணாமல் சொல்லி எங்களுக்கு அரசாங்கம் நடக்கிறதுதான் என்ன பிரச்சனை இது பார்லமெண்ட் உரையும் கேட்டுக்கொண்டு நடக்குது எப்படி இருக்கு என்ன காட்சிக்கார் சொல்ல தேவையில்லை வைக்கிறது அங்க தெளிவாக காய்ச்சிருக்காரு அம்மா நேற்று அம்மா அம்மா இருக்கு இந்த கண்ணோட ஒட்டி எல்லாரும் ஆக்கள் வீட்டுல இல்ல அது ரெண்டு இல்ல கொடுக்கணும் கொடுக்க போறீங்களா அண்ணா ஒன்றே கிடக்கு நாலு கூட நேற்று தரையில் ரெண்டு கிடக்கு எங்களுக்கு நாங்க ஒரு வீட்டுல 4 குடும்பம் இருக்கிறோம் அண்ணா அதுல நான் தெப்பவதி என்ற ஒரு ஆளுக்கு கொடுத்தேன் விதவையில சாமான 16 பேர் கொடுத்துனாங்க கொடுக்க கிடக்கண்ணா நேற்று அங்கால 3 பேரை விட்ட நீங்கள் சரி ஒன்று காணும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அதுல அங்கால எனக்கு 3 பேருக்கு தரணும் அப்படி நீங்க கொடுக்க வேண்டாம் அந்த முட்டை நீங்க கொடுக்காத தண்ணியில இருக்காங்க அக்கறை கொடுங்க அக்கறை கொடுங்க சொல்லினீங்க ஒரு வீட்டுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் இருக்கிறது நான் அப்படி சொல்றேன் நம்ம என்ன சொல்றீங்க இப்ப இன்றைய நாளில் இந்த உதவியை செஞ்சது 3 நாட்டிலிருந்து செஞ்சாங்க சரியா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் அவைக்கு நன்றி சொல்லணும் சரியா ஜெர்மனில இருந்து 55,000 காசு வந்திருக்குது நான் இல்லை வெளிப்படையா எல்லாமே சொல்றோம் சரியா கனடா மொன்றியல்ல இருந்து சுகந்தன் சாரங்கன் குடும்பம் தந்திருக்கிறோம் 40,000 ரூபா மற்றது சுவிசில இருந்து கந்தசாமி சபாரஞ்சன் அவர்கள் வந்து 50,000 காசு தந்தது இந்த 3 பேருக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்க அது இப்போ எங்களுக்கு செய்ததுக்கு நன்றி நாங்கள் சொல்லணும் இப்படி இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த உதவியை செய்ததுக்கு நன்றி நன்றி அவ்வளோ சொன்ன மாதிரி நாங்கள் இன்றைக்கு வந்துட்டோம் வந்து தந்துட்டோம் தராத ஆக்களுக்கு தெரியல 2 பேருக்கு வீட்டில் இன்னைக்கு இல்லை பாருமா அதுல நேற்று அந்த உங்களோட சண்டை பிடிச்சா நீங்கள் சண்டைக்கு அம்மா ஒண்ணு அவ கொண்டு கொடுத்துருவோம் என்ன 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 போட்டு விட்டுக்கிறீங்களா
திருப்தி அவங்களுக்கு அது பாட கதைங்கம்மா. சரி அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா. இந்த உதவியை செய்தாக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? நான் அர்ச்சனா டாக்டருக்கும் அவற்ற குழுவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னடா அவற்ற நம்பர் நான் எடுக்கணும்னு நினைத்து கொண்டு வந்தேன். நாங்கள் அங்கால இருக்கிறாங்க நிறைய வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்டாங்க. குழந்தை பிள்ளை கெட்பகுதியெல்லாம் இருந்தாங்க. அப்போ அவற்ற நம்பரை நான் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். நீங்களாவே வந்து கேட்டீங்க. ரொம்ப நன்றி. அர்ச்சனா டாக்டருக்கு எங்களோட ஆதரவு இந்த ஏரியா முழு பேரும் அர்ச்சனா டாக்டருக்கு நாங்கள் எங்களோட ஆதரவு தெரிவிப்போம்ன்றது கூறிக்கொள்கிறேன். இது வந்து அர்ச்சனா டாக்டரோட ஆதரவாளர் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறவங்க செய்கிற உதவி தான், அந்த நிதி பங்களிப்பில் தான் இது செய்கிறோம் நாங்கள். நாங்கள் அவருக்கு எப்போ எங்கிட்ட சப்போர்ட் இருக்கும். நீங்கள் எப்போ பெறலாம். அவருக்கு சப்போர்ட் நாங்கள் செய்வோம். நீங்கள் ஒரு ஆள் சண்டை பிடிச்சாங்க அந்த போதையே நாங்கள் தாரோம். பெருசா போடல போட்டுக்கிறீங்க. கட்டாயம் கொடுத்தா நிவாரண பகுதி வந்து நேற்று எங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சிருந்தீங்க கொஞ்சம் பேருக்கு. அதுக்கு பிறகு திருப்பி வாரணுன்னு சொல்லிட்டு போய் உண்மையிலே அந்த வாக்கு தந்ததுக்கு திருப்பி வந்த எங்கள் மக்களுக்கு மீண்டும் அந்த உதவியை பெறாதாக்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எதிர்பார்த்தீங்களா வருவோம்? இல்ல சத்தியமா சும்மா சொல்லி போட்டு போறாங்கன்னு சொல்லி நேற்று அன்றதுக்கு புலம்பினதுக்கான காரணமே எந்த ஒருத்தரும் சொல்லி போட்டு போகணுமே ஒழிய திருப்பி வந்ததில்லை. அதனாலதான் அதான் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்குரிய கடமையை நீங்க எங்களை செய்யுங்க. ஏரியா மக்கள் கட்டாயம் செய்வோம். இப்ப ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்கா? வடிகால் பிரச்சனை, தண்ணி அரசியல்வாதிகள்ட்ட டிஎஸ்ஓபிசிலையோ தீர்வு காண்றையில இப்போ போட் போடுற டைமுக்கு வந்து கேட்பீங்கள்லாம் நேரம் இந்த ரோட்டெல்லாம் எத்தனையோ கட்சிக்காரர் வந்து திருத்திரம்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒரு பிரச்சனை என்னன்னா அதை விட்டுட்டு அடுத்த கட்ட மக்களை தேடி போறீங்களே ஒழிய அதை எங்களோட பிரச்சனைக்கான தீர்வு ஒரு தடவை பெற்று அதை போட் இது ரோட்டுகளை ஒன்றுமே செய்கிறேன். அப்போ அதால் இந்த பிரச்சனையை நாங்கள் கதைக்கிறதுக்கே விரும்புகிறேன். இப்போ நீங்கள் கேட்குறதுங்களே இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு ஆள் வந்து ஒரு பிரச்சனை எடுக்குதுண்டா நீங்கள் அதை வந்து சமாளித்து ரோட் போடையிலுமெண்டா தான் நாங்கள் அதை கதைப்போம். இல்லாட்டிக்கு நாங்கள் அதை கதைக்க விரும்புகிறோம். எல்லாம்